8ஆம் ஆண்டு ஆற்காடு அரிசி திருவிழா இன்று சனிக்கிழமை மார்ச் 21ஆம் தேதி இனிதே ஆரம்பமானது. இந்த திருவிழா இன்னைக்கு சனிக்கிழமை 21ஆம் தேதி மற்றும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி 2 நாட்கள் நடைபெறும். எப்பவும் போலவே மார்ச் மாதம் முதல் பகுதி அல்லது இறுதி பகுதியில் நடத்துவாங்க. அதே போல தான் இன்றைக்குமே இந்த வருடமே திருவிழா இனிதே ஆரம்பித்தது. உள்ளே நுழைஞ்சோம்னு பார்த்தீங்கன்னா, வலதுபுறம் மற்றும் இடதுபுறம் 2 தெருக்கள் இருக்கும். இங்கே வலதுபுறம் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 தெருக்கள் இருக்கும். 2 தெருவுலேயுமே முழுக்க முழுக்க கடைகள் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இடதுபுறமும். இடதுபுறத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, வலதுபுறத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இடதுபுறமும் 2 தெரு இருக்கும். இங்கேயுமே முழுக்க முழுக்க கடைகள் தான் இருக்கும். அதுபோக என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தாம்பூல பானம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, விவசாய பெரியவர்களுக்கு மரியாதையும் செஞ்சுருப்பாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா, இளவட்டக்கல்லும் இருந்தது. இளவட்டக்கல்ல தூக்குறவங்களும் தூக்கலாம். இளவட்டக்கல்லும் இங்கே வச்சுருப்பாங்க. அதுபோக முழுக்க முழுக்க முதல் என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே முழுக்க முழுக்க கடைகள் தான் இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, மேடையில் நிறைய வல்லுநர்கள், பேச்சாளர்கள்லாம் அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிப்பாங்க. அப்பப்போ இது மாதிரி சிலம்பம், மல்லர் கம்பம் இது மாதிரிலாம் சாகசங்களும் நிகழ்த்தி காட்டுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மல்லர் கம்பம் பார்த்தீங்கன்னா, இந்த செய்கிற பையனோட வயது மொத்தமே 6 வயது தான் இருக்கும். இந்த மாதிரி மல்லர் கம்பம் பண்ணுறது முழுக்க முழுக்க உடம்பை ரப்பர் மாதிரி வளைச்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் இது மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகளை நம்ம குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலே பழக்கி கொடுத்துட்டோன்னா, சொல்லி கொடுத்துட்டோன்னா, இப்போ இருக்கிற பெரிய பெரிய நோய்கள்லேருந்து கண்டிப்பாக மீள முடியும். இப்போ இருக்கிற நம்மளுடைய பெரியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, டிஸ்க்கு பல்ஜ் ஆயிடுச்சு, இது மாதிரி என்னென்னவோ சொல்லிகிட்டே வராங்க. இந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகளை சிறு வயதிலே நம்ம பழக்கி கொடுத்துட்டோன்னா, அவங்க பெரியவர்களாகும் பொழுது அதுலேருந்து முழுமையாக விடுபடலாம். அது மாதிரி எந்த வியாதியுமே இருக்காது. இந்த அளவுக்கு இந்த பையன் இவ்வளோ சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு இந்த பையன் மல்லர் கம்பம் பயிற்சி எடுத்திருக்காங்க. இந்த சின்ன பையன் செய்கிறத போக பார்த்திங்கன்னா, மற்ற பசங்கள்லாம் கொஞ்சம் பெரிய வயது பசங்கள்லாம் நிறையவே மல்லர் கம்பம் பயிற்சியில் சாகசங்களை நிகழ்த்தி காட்டினாங்க. இந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகள், பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் இங்கே சாகசங்கள்லாம் நிகழ்த்தி காட்டுவாங்க. இந்த மாதிரி 2 நாட்களுமே இருக்கும். அதுபோல் பாரம்பரிய விளையாட்டுகள் போல் பாரம்பரிய கலைகளுமே தப்பாட்டம் இந்த மாதிரிலாம் இங்கே நிகழ்த்தி காட்டுவாங்க. 2 நாட்களுக்கு இங்கே திருவிழா கோலம் போல தான் இருக்கும். 2 நாட்களுக்கு காலையில் 9 மணிலேருந்து மாலை 5, 6 மணி வரைக்கும் இங்கே நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சாகச நிகழ்ச்சியாகட்டும், பாரம்பரிய கலையாகட்டும், அப்படி இல்லைனா பெரிய பெரிய வல்லுநர்கள் அவர்களுடைய கருத்துக்களும் இங்கே பகிர்ந்துவாங்க. இந்த மாதிரி பாரம்பரிய கலைகளை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கும் ஒரு ஆர்வம் வரும். அதே போல் நம்ம குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போகும்போது அவங்களும் இதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் இது மாதிரி பாரம்பரிய கலையை கற்றுக்கணும், இது மாதிரி நம்மளும் சாகசம் செய்யணும்னு அவங்களுக்கும் ஒரு எண்ணம் வரும். அதுபோக இங்கே பாரம்பரியமாக நெல் விதைகள், மரக்கன்றுகள், அதே போல் காய்கறி விதைகள், அது போக பாரம்பரிய காய்கறி விதைகள் போக மற்ற காய்கறி, பழங்கள் அந்த விதைகள் எல்லாமே இங்கே விற்பனைக்கும் வச்சுருப்பாங்க. அதே போல் எப்பவும் போல் பாரம்பரிய அரிசியும், தானியங்கள் இதெல்லாம் இங்கே விற்பனைக்கும் வைத்திருப்பாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா, பாரம்பரிய அரிசியாகட்டும், தானியங்களாகட்டும் இப்போ நிறைய இடத்துல எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இப்போது இங்கே பார்த்திங்கன்னா, வெளியில் கிடைக்கிறத விட இங்கே கம்மியாக கிடைக்கும். ஏன்னா இவங்களே உற்பத்தியாளர்களே நேரடியாக விற்பனை செய்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா, நாட்டு விதைகள், பாரம்பரிய நாட்டு விதைகளை சேகரித்தவங்க இவங்க தான். இங்கே பார்த்திங்கன்னா, பாரம்பரியமான காய்கறிகளை சேகரித்து இருக்காங்க. தக்காளியில் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பெங்களூர் தக்காளி தெரியும், நாட்டு தக்காளி தெரியும். இந்த 2 தக்காளி தான் தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா, எக்கச்சக்கமான தக்காளி வகைகளை அதுவும் பாரம்பரியமான நாட்டு தக்காளிகளை இங்கே கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க. இவங்களாம் சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக தேடி கண்டுபிடிச்சி சேகரித்து அதை விளைவிச்சு நம்மளுக்கு இங்கே கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் தக்காளிகளை நாட்டு தக்காளிகளை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதே போல் கத்திரிக்காய் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம்
ப்ளூ கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காயெல்லாம் பார்த்துருப்போம். இது வந்து பாருங்கள் நீட்டாக புழு மாதிரியோ இல்லை பாம்பு மாதிரியோ எந்த அளவுக்கு நீட்டாக கத்திரிக்காய்லாம் இருக்குது. இவ்வளோ கத்திரிக்காய் வகைகள் இருக்குது. இந்த மாதிரி கத்திரிக்காய் வகைகளாட்டம் வெண்டைக்காய் வகை, வெண்டைக்காயில வந்து பாருங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் வகைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இப்போ நம்மலாம் பயன்படுத்துறது ஒரு வகையோ 2 வகையோ தான் இருக்கும். அதிகபட்சமாக வந்து 3 இல்ல 4 வகைகள் தான் நம்மளுக்கு காய்கறிகளே இருக்கும். அதேபோல் வந்து மிளகாயில எவ்வளோ வகைகள் இருக்குது. இது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க சேகரித்து இந்த மாதிரி நம்மளுக்கு கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க. நாமளும் இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அதேபோல் வந்து அவரையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான அவரையும் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ வர மாதிரி ஹைப்ரிட் மாதிரி விதைகள்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து நாட்டு விதைகள். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது இதெல்லாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வள்ளிக்கிழங்கு, கிழங்கு வகைகளில் வந்து எவ்வளோ வகைகள் இருக்குது. அதேபோல் வந்து பூசணிக்காய், சுரைக்காய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வகைகள் இருக்குன்றத கண்காட்சிக்கும் வச்சுருந்தாங்க. அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா 300க்கும் வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள். இதை வந்து சேகரித்து கண்காட்சிக்கு அமைச்சிருக்காங்க. இதை சேகரித்தவர் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகையா அவர்கள். இவர் தான் வந்து இந்த 300க்கும் அதிகமான நெற்களை வந்து விதைகளை வந்து சேகரித்து அமைச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதில் வந்து கருப்பு கவுனி, காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, கருடன் சம்பா இது மாதிரி வந்து அதிகபட்சமாக வந்து 10 வகைகள் இப்போ நம்மளுக்கு தெரியும். அதுவும் வந்து நெல் ஜெயராமன் போன்ற ஐயாக்கள்லாம் வந்து நிறையவே சொல்லி சொல்லி நம்மளுக்கு இது மாதிரி தெரியும். இந்த மாதிரி வந்து 10 வகையான அரிசிகளை தான் இப்போ நம்ம சாப்பிட்டு வரோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா 300க்கும் மேற்பட்ட அரிசிகளை வந்து சாப்பிட்டும் இருக்காங்க. அந்த அரிசிகளோட விதை நெல்லை தான் வந்து இவங்க சேகரித்து வச்சுருக்காங்க. சேகரித்து நம்மளுக்கு கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறைந்தது தான். 300 வகைன்றதே மிகவும் குறைவு தான். இதற்கு மேலே வந்து மேற்பட்ட அரிசி ரகங்களை வந்து நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ருக்காங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இங்கே விளையாட்டு அரங்கம் வச்சுருக்காங்க. விளையாட்டு அரங்கன்றது குழந்தைகளுக்கான விளையாட்டு அரங்கம். இங்கே ஒரு பெரிய ஒரு ஐயா வந்து குழந்தைகளுக்கு வந்து கிராஃப்ட்லாம் இப்போ நம்ம செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பேப்பரில் கிராஃப்ட் வகைகள்லாம் வந்து பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருந்தாங்க. அதேபோல் வந்து நம்ம கேப்பு தலைக்கு வந்து போடுற கேப்பு இதெல்லாம் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அடுத்ததாக வந்து 2 தெரு, வலதுபுறம் 2 தெரு, இடதுபுறம் 2 தெரு இருக்கும். அது முழுக்க முழுக்க வந்து கடைகளோட கண்காட்சி தான் இருக்குன்னு சொன்னோம். நிறைய வகைகள்லாம் இருக்குது. அதில் முக்கியமானது வரைக்கும் வித்தியாசமாக இருக்கிறது வரைக்கும் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாவதா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது கேக்கெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து மைதா மாவில் தான் நம்ம செய்வாங்க. ஆனால் இவங்க வந்து திணை இது மாதிரி வந்து பாரம்பரிய தானியங்களில் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அது போக வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் செய்கிறது. இதெல்லாம் வந்து கட்டையில் இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் செய்கிறது. நம்ம உடம்புக்கு மசாஜ் செய்கிறது. இதிலேயே வந்து பல வகைகள் இருக்குது. அதை வச்சுருந்தாங்க. அதேபோல் இங்கே அரிசி வகைகள்லாம் இருக்குது. கருப்பு கவுனி அரிசி வந்து ரூ. 180லேருந்து ரூ. 200 வரைக்கும் இருக்குது. இப்போலாம் அரிசி கருப்பு கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா ரூ. 290, ரூ. 270 அது மாதிரி தான் விற்கிறாங்க. ஆனால் இங்கே நேரடியாக விவசாயிங்கிட்ட இருந்து வாங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் வந்து குறைவாக கிடைக்கும். அதேபோல் வந்து பாரம்பரிய அரிசியில் செஞ்ச ஸ்நாக்ஸுமே வந்து தின்பண்டமும் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான பொருட்களும் மற்றும் இரும்பு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இரும்பு வகையில் செய்யப்பட்ட பாத்திர வகைகளும் இருந்தது. அதேபோல் விவசாயிகளுக்கு தேவையான விவசாய கருவிகளும் வந்து இங்கே வச்சுருந்தாங்க கண்காட்சிக்கு. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லை 3 கடைகள் இருக்கும். இந்த மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான விவசாய கருவிகளை கொண்ட கடைகள் வந்து 2 கடைகள் இல்லை 3 கடைகள் இருக்கும். இந்த ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வச்சுருந்தாங்க. மரம் அறுக்கிற ரம்பத்துலேருந்து, மாங்காய் அறுக்கிற வலையிலேருந்து, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் அறுக்கிற வலைகள். இது மாதிரி வந்து நிறைய வந்து விவசாயிகளுக்கு தேவையான பொருட்களும்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8 அரிசிகளை சேர்ந்த கலவையான அரிசி. இது 1 கிலோ வந்து ரூ. 180ன்னு வச்சுருந்தாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து, பூங்கார் அரிசி, கருப்பு கவுனி அவல், அதே மாதிரி வந்து காட்டு யானம், கருங்குருவை அரிசி மாவு, கருப்பு கவுனி, இலுப்பைப்பூ அரிசி மாவு, இலுப்பைப்பூ சம்பா, தங்க சம்பா, ஆத்தூர் கிச்சிலி சம்பா, ஜீரக சம்பா, தூயமல்லி, சிவன் சம்பா,
ஆற்காடு கிச்சிலி அரிசி, இட்லி அரிசி, நவரா அரிசி, ரத்தசாலி அரிசி. இது வந்து கேரளாவில் அதிகமாக பயன்படுத்துகிற அரிசி. மிகவுமே வந்து மருத்துவ குணம் மிக்கது. அதே போல் வந்து கருங்குருவை, காட்டு யானம், கொடை வாழை அரிசி, பூங்கார் அரிசி, காளா நமக் அரிசி, செட்டிநாட்டு கருப்பு கவுனி அரிசி, காட்டு யானம், இது மாதிரி வந்து பாரம்பரியமான அரிசிகள். கருப்பு கவுனி அரிசிலாம் சொன்ன மாதிரி 150 ரூபா, 120 தான் வித்துட்டு இருந்தது. எல்லாமே வந்து இந்த அரிசி பயன்கள் தெரிஞ்சு எல்லாருமே அதிகமாக வாங்காததுனால ரூ. 295க்கும் ரூ. 270க்கும் விற்குது கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் இவங்களாம் வந்து விவசாயம் பண்ணி அவங்களே நேரடியாக விற்பனைக்கு கொண்டு வந்து கண்காட்சிக்கும் வச்சுருக்காங்க. இவங்ககிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 200 தான் அரிசி. அதே போல் மற்ற பாரம்பரிய அரிசி ரகங்களான காட்டு யானம், கருங்குருவை, சிவன் சம்பா, பூங்கார் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, இது மாதிரி அரிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 80லேருந்து ரூ. 110 தான். மாப்பிள்ளை சம்பா அரிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 80 தான் விற்கிறோம். மற்ற அரிசிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 130 இருக்குது. எப்படியுமே வந்து கடைகளில் பார்த்திங்கன்னா ரூ. 120, ரூ. 110 விற்கிறாங்க. ஒரு சில கடைகளில் ரூ. 130 விற்கிறாங்க. ஒரு சில இடங்களில் ரூ. 150 வரைக்கும் விற்கிறாங்க. எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வாங்குறத விட இங்கே வந்து ரூ. 20லேருந்து ரூ. 30 வந்து கம்மியாகவே கிடைக்குது. ஏன்னா வந்து இவங்களே விவசாயிகளை வந்து நேரடியாக இங்கே கண்காட்சிக்கு வைக்கிறது இல்லாமல் அவங்களும் விற்பனை செஞ்சுட்டு வரதுனால. அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலையில் செஞ்ச நெக்லஸ்ஸு, தலைக்கு போடுற கிளிப்பு, கம்பல், மூக்குத்தி, இது மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. நெக்லஸ்லாம் பார்க்க வந்து எவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் பனை ஓலையில் செய்யப்பட்டது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு போடுற கிளிப்பு இதெல்லாம் சாதாரணமாக வர கிளிப்பை விட வந்து இந்த பனை ஓலையில் செய்கிற கிளிப்பில் வந்து எப்படி ஜொலிக்குது பாருங்கள். அந்தளவுக்கு வந்து நேர்த்தியாக செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே வந்து அழகாக இருந்து பனை ஓலையில் செஞ்ச நகை வகைகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தாம்பூலம் பணம் கொடுப்பாங்க. அந்த தாம்பூல பணம் தயார் செஞ்சு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தாம்பூல பணம்ன்றது நம்ம வெத்தலை பாக்கு போடுறோம் இல்லையா, அதை தான் வந்து இங்கே தாம்பூல பணமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வெறும் வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு மட்டும் கிடையாது. அது போக நிறைய மூலிகை பொருட்கள்லாம் வந்து இங்கே கலந்து தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதில் வந்து சோம்பு, இஞ்சி, மிளகு, ஏலக்காய், ஓமம், சுண்ணாம்பு, இது மாதிரி வந்து மூலிகை பொருட்களை வந்து கலவைகளை சேர்த்து நம்மளுக்கு தாம்பூல பழமாக கொடுக்குறாங்க. வெத்தலையெல்லாம் வந்து எவ்வளோ உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம சாப்பிடும் பொழுது வெத்தலையை மென்று நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம பற்களில் தொடங்கி நம்மளுடைய குடல் வரைக்கும் வந்து எவ்வளவு நன்மைகள்ன்றது நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு நன்மைகள் இருக்குது, குவிஞ்சு கிடக்கு நன்மைகளில் வெத்தலையில். அதே போல் மற்றொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. இந்த பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் வந்து இங்கே விலை குறைவாக தான் இருந்தது. எப்போயுமே வந்து இங்கே வரும்பொழுது முதல் கடைகளில் வந்து முழுக்க வந்து நீங்கள் சுற்றி பாருங்கள். சுற்றி பார்த்துட்டு எங்கே வந்து உங்களுக்கு குறைவாக கிடைக்குதோ அங்கே எங்கே நல்லாயிருக்கோ, தரம் நல்லாயிருக்கோ, பொருள் நல்லாயிருக்கோ அங்கே நீங்கள் வாங்குங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கும். இங்கே காட்டு யானைலாம் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 80 தான். அதே போல் கருப்பு கவுனி அரிசியுமே வந்து பார்த்திங்கன்னா ரூ. 180 தான் இங்கே விற்கிறாங்க. மாப்பிள்ளை சம்பா அரிசி ரூ. 80 தான். மற்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரூ. 90, ரூ. 100 அது மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே சிவன் சம்பாவும் ரூ. 80 தான். அதே போல் கருங்குருவை அரிசி கிலோவே வந்து ரூ. 85 தான். ரத்தசாலி அரிசி ரூ. 125. மற்றொரு இடத்துல பார்க்கும்பொழுது ரூ. 130 இருந்தது. நாட்டு சர்க்கரை வந்து ரூ. 70, கிலோ ரூ. 70. சோளம் இருக்குது. தினை வந்து கிலோ ரூ. 90. குதிரைவாளியும் வந்து கிலோ ரூ. 90. சாமையும் கிலோ ரூ. 90. வரகும் ரூ. 80. அதுபோல் வந்து பாரம்பரிய அரிசி மட்டும் இல்லாமல் தானிய வகைகளும் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து விலை குறைவாக இருந்தது. அதனால தான் வந்து நம்ம வீடியோ எடுத்தோம் இந்த இடத்துல. இது மாதிரி வந்து மாப்பிள்ளை சம்பளம் ரூ. 80. நம்ம கடைகளில் வாங்கும்போது ரூ. 110, ரூ. 120, கிட்டத்தட்ட
ரூ. 30லேருந்து ரூ. 40 வரைக்கும் அதிகமாக இருக்குது. இங்கே நம்ம வந்து வாங்கும்பொழுது மொத்தமாக வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இது மாதிரி வெயில் காலங்களில் நல்லா வெயிலில் வந்து நம்ம காய வச்சு வாங்கலாம். இங்கேயுமே வந்து அதே மாதிரி பாரம்பரிய அரிசியும், பாரம்பரிய தானியங்களும் வந்து இங்கே விலை குறைவாக தான் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 500க்கும் மேற்பட்ட நாட்டு மரங்கள், மர வகைகள், செடிகள் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. 500க்கும் மேற்பட்ட மரச்செடிகள், நாட்டு வகை மரங்கள் எல்லாமே வந்து இங்கே கண்காட்சிக்கு வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு தெரியாத 500க்கும் மேற்பட்ட வகைகள் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, குறைவாகவே புகை வரக்கூடிய கட்டையில பயன்படுத்தக்கூடிய அடுப்பு வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே கட்டை தான் போட்டிருக்காங்க. விரல் சைஸுக்கு தான் ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டை தான் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, புகை வராது. இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 2 கட்டை. இந்த 2 கட்டை இருந்தாலே போதும், நம்மளுக்கு 10 நாட்களுக்கு மேலே நம்ம பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் சோலார் பேனலும் வச்சுருக்காங்க. கரண்ட்டையும் வந்து பயன்படுத்தக்கூடியதாகவும் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, மாதம் முழுக்கமே யூஸ் பண்ணோம்னா, பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு மின்சார செலவுன்றதே வந்து 5லிருந்து 10 யூனிட்டுக்குள்ளே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் குறைவாக வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, அளவு வந்து அடுப்போட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேற இருந்தது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்தது. இத விட பெரிய சைஸ் வந்து இங்க இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்கெல்லாம் பயன்படுத்துற மாரி அளவு. அந்த அளவுக்கு வந்து பெரிய சைஸ் இருந்தது. ஹோட்டலுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அளவாக இருந்தது. இங்க முதல்ல பார்க்குற இந்த சின்ன சைஸா வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக வந்து ரூ. 3500 தான் இருந்தது விலையே. இது மாதிரி அரிசி திருவிழா வந்து எல்லா ஊர்கள்லயும் நடக்கும். குறிப்பா சொல்ல போனோம்னா, சவுத் சைடுல தமிழகத்தில வந்து சவுத் சைடுல வந்து நிறையவே வந்து நடக்கும். நாமக்கல், திண்டுக்கல், திருச்சி, கலவை, ஆரணி, திருவண்ணாமலை இது போன்ற மாவட்டங்கள்ல வந்து வருடம் வருடம் வந்து இது மாரி நிகழ்ச்சிகள் நடக்கும். இங்க போயிட்டு நீங்களும் வந்து பயன்பெறலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.